தகப்பனார் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது மௌத்தானதன் பிற்பாடும் ஷஹீத். இன்னைக்கு ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா மக்களும் ஒரு உள்ளங்கையில வச்சு பார்த்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். திறமையானவர்களை தேடி போன பயணத்தில் ஒன்றுதான் குடிசைக்காரன் பேஜில் நாங்க முதல் தடவையா ஒரு முக்கியமான ஒருத்தரை தான் நாங்க இப்ப சந்திக்க வந்திருக்கிறோம். அதுலயும் குறிப்பாக புத்தளத்தில் மிகவும் பிரபலியமான ஒரே ஒரு ஒருத்தர் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமையிலையும் அந்த திறமை சார்ந்த நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அதுலயும் முக்கியமாக சமையல் கலை வல்லுநர் MHM ஜவாத் நானாவை தான் நாங்க இப்ப சந்திக்க வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜவாத் நானா உண்மையிலே உங்களை ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். பொதுவா ஜவாத் நானா அப்படின்னு சொன்னா புத்தகத்துல தெரியாத ஆட்கள் யாருமே இல்லை. அவ்வளவு பிரபல்யமான ஒரு நற்குணமுடையவர், எந்த இடத்திலையும் தனியாக தைரியமா பேசக்கூடியவர். அதுல முக்கியமாக சமையல் கலை வல்லுநர் ஆக நீங்க உங்களோட ஜேலியில உங்களோட பயணத்தை மேற்கொள்றதுக்கான காரணம் என்ன? நான் சிறு வயதில் எங்களோட வாப்பா 13 வயது எனக்கு, என்னுடைய சகோதரன் தம்பிக்கு 9 வயது. எங்களுடைய வாப்பா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல், கடல் தொழில் செஞ்சு தான் எங்களுடைய வாழ்வாதாரம். வறுமை கோட்டின் கீழே நாம் வாழ்ந்ததால எனக்கு ஒரு ஹாபி, நான் இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லி. முக்கியமாக ஜவாத்னா இப்போ உள்ள படிக்கிற நிறைய பேர் படிச்சுட்டு தொழிலுக்காக வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு போறக்கூடிய நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரியான சமையல் கலை வல்லுநராக தேர்ச்சி பெற்று அவர்களும் வெளிநாட்டுக்கு சென்று உழைக்கணும் அப்படிங்கிற நிறைய இளைஞர்கள் நம்மள சமூகத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக, ஒரு புத்திமதியாக என்னத்தை நீங்க சொல்ல விரும்புறீங்க? மோட்டார் பைக் செய்ய ஆசைப்படுறாரா விடுங்க, அவர் என்ன ஃபீல்ட்ல போறாரோ அதை விடுங்க. இப்போ நாங்க பார்த்தோம் சஹூமி ஷஹீத். இன்னைக்கு ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா மக்களும் ஒரு உள்ளங்கையில வச்சு பார்த்தாங்க. ஏன்? அவர் ஆசைக்கு அவங்களோட ஃபேமிலி இடம் கொடுத்தாங்க. அவர் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாரு. பொதுவாக ஜவாத்னா ஆரம்ப காலத்துல விட நவீன உலகத்துல சாப்பாடு உணவுடைய ஃபெசிலிட்டி கூடிட்டே போகுது. நிறைய உணவுகள் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய உணவுகள், அதிகமாக உடம்புக்கு பாதிப்பு வரக்கூடிய நிறைய உணவுகளும் இருக்கிறது. இந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளும் போது நமக்கு சைட் எஃபெக்ட் இருக்கின்ற நிறைய வைத்தியர்கள் சொல்லிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா நீங்க இந்த செய்யற உணவுகள்லையும் ஆரோக்கியமான உணவுகள் இருக்கிறதா என்ற விஷயத்தை கட்டாயம் சொல்லணும். பொறுத்த வகையில எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் சமைப்பது தான் ஆரோக்கியமான உணவு. அஜினோமோட்டோ இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்காது என்று நான் அறுதியிட்டு உறுதியாக கூறுவேன். அதே போன்று ஸ்டாக் பவுடர், அதே போன்று ரசமுசு, இவைகளில் எக்ஸ்ட்ரா சுவையூட்டிகள். ஆனால் அஜினோமோட்டோ பொறுத்த வகையில் அதுவும் ஒரு கெமிக்கல் தான். நேச்சுரலாக செய்வதாக இருந்தால் நாங்கள் அந்த மசாலாக்களை தயாரிக்க வேண்டும். எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஒன்லி சால்ட். ரெண்டாவது இன்னொரு சீக்ரெட் இருக்கிறது உணவு தயாரிப்பிலே. மிளகு இருக்குது இல்லையா, குறுமிளகு என்று சொல்வார்கள். அந்த மிளகு நாங்கள் எந்த ஃபுட்டுக்கு தூக்கலாக நாங்கள் ஆட் பண்றோமோ எங்களுக்கு நிச்சயமாக நேச்சுரல் டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரியான விடயங்கள் பொதுவாக யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. மக்கள் ஆதரவு வைக்கக்கூடிய மனிதர்கள் மூலமா தான் இந்த மெசேஜ் நமக்கு கிடைக்கும். அவருடைய நேரத்தை தந்து எங்களுக்கு இந்த நேர்காணலுக்கு மூலமா அவர் கருத்துக்களை நிறைய சொல்லியிருந்தார். உண்மையிலே அதுவும் சந்தோஷமான விஷயம். முக்கியமா அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கிறத விட வெளிநாட்டுல இருக்கிறதான் கூடுதலா இருக்கு. என்ன காரணம் கேட்டா, எங்க பொறுமதியான பொருள் இருக்குதோ அந்த பொறுமதியான பொருளை நிறைய பேர் தேடி பெற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி தான் எங்களுடைய ஜவாத் நானாவும் கூடிய சீக்கிரம் இலங்கை ஸ்ரீலங்கா விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறாரு. அதுவும் முக்கியமான ஒரு இடத்துக்கு போறாரு. அவர் போற பயணங்கள் நல்ல முறையில சரியான முறையில சென்றடையணும். அவர் போறக்கூடிய ஜேர்னியில அவருடைய லட்சியங்கள் பூர்த்தியா அமையணும் என்றுதான் எங்களுடைய பிரார்த்தனையும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஹயாத் இருக்கும் மட்டுக்கும் உங்களுடைய பூரண அனுசரணையோடு என்னால் ஏண்ட அனைத்து உதவிகளும் உங்களை தேடி வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.